நம்ம அண்ணா கேப்டன் கூப்பிடுவோம். எங்களுக்கு லொக்கேஷன்ல வந்து உண்மையிலே அவர்கள் எப்பவுமே கேப்டனா இருக்காங்க. நாங்க யாருன்னு அவர் கூட நடிச்சாலும் அவர் சுத்தி இருக்கும்போது எங்களுக்கு அந்த தைரியம் எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு இந்த கூட்டம் பார்க்கும் போது ஒரு நல்ல நடிகனுக்கோ அல்லது ஒரு அரசியல் தலைவருக்கு நான் பார்க்கல. ஒரு நல்ல மனிதன், யார்கிட்ட கேட்டாலும் சொக்க தங்கம். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்க முடியாது. சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா முதல்ல இறங்கி வேலை பார்க்கிறவர் தான் கேப்டன் எடுத்திருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில இல்ல சொல்ல விரும்பல. அவர் எதுக்குமே நம்ம கூட இருப்பாரு. அவருக்கு பல படங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் தாண்டி அவர் எதிர் வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்கேன். அப்ப அவர் பார்த்திருக்கேன். உண்மையில எங்க வீட்டுல ஒரு மூத்தவர் அப்படி சொன்னாக்க எங்க அத்தை எப்பவுமே சொல்லுவாங்க, 5 பசங்க இருக்காங்க, ஆனா மூத்தவர் தான் கேப்டன் அவர்கள் தான் எப்பவுமே சொல்லுவாங்க. அவர் எங்களை பொறுத்த வரைக்கும், எங்க மக்கள் பொறுத்த வரைக்கும், தமிழகம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு நல்ல மனிதர். அப்படி யாருன்னா கேட்டாக்கா கேப்டன் சார். அப்படிதான் நான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அவரை பத்தி வேற சொல்றது எதுவுமே இல்லை. சொக்க தங்கன்னா அது உண்மையில கேப்டன் மட்டும்தான்.